அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பாலன் தி பாய் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ZEE5ல OTTல தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, சப்ஜெக்ட்ல இருந்து அம்மாவும் பையனும் ரிலீஸ் ஆகுறாங்க. ஓப்பனிங்லேயே அவங்க அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்குறாங்க. ஒரு பெரிய வீட்டில் ஒரு பாட்டிமாவை கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு வேலை வருது. ஸோ அந்த வேலை இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. பையனெல்லாம் ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்குது. இவங்களோட லைஃப்பில் என்னென்ன இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இந்த படத்தினுடைய டைரக்டர் மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்ட் பண்ண சிதம்பரம். இந்த படத்தினுடைய ரைட்டர் ஆவேசம் ரோமன் சான் டைரக்ட் பண்ண ஜீத்து மாதவன். சினிமா போட்டோகிராஃபர் சயேஜ் கலித்தை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா கேரளா அந்த இடமே சூப்பரான இடம். அதில் சினிமா போட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, அப்படியே மழை பெஞ்சி அப்படி ஓஞ்ச மாதிரி அது அப்படியே அந்த ஈரப்பதம் இருக்குங்களா, அந்த லைட்டிங்கு அந்த மாதிரியான ஒரு கலரிங் டோன்லேயே இந்த படத்தை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே முக்கியமாக அந்த பையனுடைய அந்த கேரக்டர் ரைட் பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க அம்மா சொல்லாமலேயே விசிட்டிங் கார்டு அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தோடனே நேராக போய் டஸ்ட்பினில் போடுவான். ஸ்கூல் பெல் அடித்தோடனே திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு அந்த ஜெயிலில் பெல் அடித்த அந்த ஞாபகம் தான் வரும். அவங்க அம்மா ஒரு பேர் போகிற இடத்துல வேற பேர் சொல்லுவாங்களே, ஸோ அந்த பேரை சொல்லும் போது அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க அம்மாவோட பயங்கரமாக பாண்ட் ஆவான். அவங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போவாங்களா அந்த பாட்டிமா, அவங்களுடைய கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனோடையும் அம்மாவோடையும் மிங்கிள் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொல்லிட்டே வந்திருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே இது சூப்பரான ஒரு அட்டம்ப்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதுக்கப்புறமேட்டு இந்த படத்துல என்ன சொல்ல போறாங்க செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது, செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேறொரு டோன்ல தான் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்குமே செகண்ட் ஹாஃபை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு. ரைட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இதில் டொவினோ தாமஸ் ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. அவருடைய கொடுத்த ஒர்க்கை அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தாலுமே அவர் வர அந்த ஆந்திரா போர்ஷன்ஸ்லாம் ரைட்டிங்லாம் சீன்ஸ்லாம் இன்னும் நல்லாவே எழுதியிருக்கலாம். அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் வருவாங்க, நெகட்டிவ் கேரக்டர், அதுவுமே நல்லா எழுதியிருந்தாங்க. லாஸ்ட்ல யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு பெரிய ட்விஸ்டோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி படம் விரும்பி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபேமிலியோடய. 2 hours 20 minutes தான் ஓடுது. தமிழ் டப்பும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.